நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். 1975-76களில் சிவகாசி SHMV மேல்நிலைப்பள்ளியில் A முதல் F செக்ஷன் வரை 6 பிரிவுகளில் படித்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடினார்கள். இந்த சந்திப்பின் போது அவர்களது குடும்பத்தினரும் கலந்து கொண்டார்கள். ஆசிரியர்கள் மேடையில் கௌரவிக்கப்பட்டார்கள். கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் விருந்திலும் சுமார் 800 பேர் கலந்து கொண்ட இந்த பெருவிழா சிவகாசி நவதானிய மண்டபத்தில் கோலாகலமாக நடந்தது. இந்த காலத்தில் 65 வயதை கடந்து வாழ்வதே ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற கொடுமையான ஒரு காலகட்டத்தில் அந்த பேட்சில் படித்த 277 மாணவர்களில் 39 பேர் இயற்கையை எதிர்விட்டார்கள். மாணவர்களின் உயிர் வாழ்தல் நிலையே இப்படி இருக்கும்போது பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களின் நிலையை சொல்லவும் வேண்டுமா? பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆத்மாக்கள் ஆகிவிட்டனர். ஆக உடலால் தங்களிடையே இல்லாத அந்த ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மாணவ தோழர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். ஊர் கூடி தேர் இழுப்பது போன்ற ஒரு காரியம்தான் முன்னாள் மாணவர்கள் இத்தனை பேரையும் அவர்களது குடும்பத்தினரையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்தது. இந்த பணியை AK ஈஸ்வரன், PG பாஸ்கரன், சுந்தரராஜன், ராதாமோகன், ஆறுமுகசாமி, விஜயகுமார், கணேஷ்குமார் போன்ற முன்னாள் மாணவர்கள் அர்ப்பணிப்புடன் ஒரு வருடத்துக்கு முன்பே ஆரம்பித்ததுதான் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பாக நடந்திருக்கிறது. எங்க கூட படித்த முத்துச்செழியன் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இப்போ துணைவேந்தராக இருக்காரு. எங்க கூட படித்த சோனி ஃபேரஸ் மேனேஜிங் டைரக்டர் கார்வண்ணன் AAA இன்ஜினியரிங் காலேஜ், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், CBSE ஸ்கூல் எல்லாம் நடத்துறாரு. இப்படி ஆளாளுக்கு சக மாணவர்களின் பெருமையை மேடையிலும் குடும்பத்தினரிடத்திலும் பகிர்ந்து மகிழ்ந்ததெல்லாம் நடந்தது. முன்னாள் மாணவர்கள் தங்களின் வயதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து ஆடியதும் பாடியதும் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டதுமான இச்சந்திப்பு வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளின் வரிசையில் இடம் பிடித்து விட்டது என்றால் மிக இல்லை. இந்த கொண்டாட்டத்தில் முன்னாள் மாணவர்களின் குடும்பத்தினர், குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் விளையாட்டுகளிலும் கலை நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தத்தம் பங்களிப்பை மிகச்சிறப்பாக செய்தனர். இந்த வீடியோவை பார்க்கின்ற பார்வையாளர்கள் மனதில் நமது வாழ்க்கையிலும் இது போன்ற தரமான சம்பவம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினால் அவர்களும் எங்கள் தோழர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.